ரோஹிணி வந்து மாட்டினா கதை சுவாரஸ்யமாக போகும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரவி வந்து ஹோட்டலில் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. ஸ்ருதி வந்துட்டு என்னுடைய அம்மா வந்து ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, வந்து எல்லாத்தையும் நீத்து பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் வந்து நம்பலை. நான் வந்து உன் மேலே பயங்கர நம்பிக்கையில் இருக்கேன். அந்த நம்பிக்கையை வந்து நீ வீணடிக்காமல் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இதே மாதிரியே நீ இருக்கணும். நீத்து மேலே வந்து நீ ஓனராக தான் பார்க்கணும், மற்றபடி வேற எதுவும் பார்க்கக்கூடாது. ரவி வந்து சொல்கிறாங்க, என்ன ஸ்ருதி நீயே வந்து என் மேலே எப்படி சொல்கிறியா, நான் போய் இப்படிலாம் பண்ணுவானா, அதனால நீ நம்பிக்கை வை, நான் எப்பயும் போல தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன், நீ வேணா பாரு அப்படின்றாங்க. மீனா வந்து வீட்டில் கொலு வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் விஜயா இருந்துக்கிட்டு, மீனா நீ வந்து கொலு வைக்காத, ரோஹிணிக்கு தான் ஏற்கனவே நிறைய விஷயம் தெரியும், அதனால ரோஹிணி தான் இந்த கொலு வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே மீனா கொன்னே டென்ஷன் ஆயிடுது. ரோஹிணி வந்துட்டு இல்லைங்க ஆண்டி, எனக்கு வந்து கொலுலாம் வைக்க தெரியாது, எங்கள் அம்மா வேணா வச்சிருக்காங்க, நான் இன்ன வரைக்கும் வச்சதில்லை, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாதனால மீனா கிட்டே கொடுத்து வைக்க சொல்லுங்க. சரின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமா அந்த கொலு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. முத்துவோட போனை வந்து பெட்ரூம்ல வச்சுட்டு வெளியில வந்துடுறாங்க. அந்த டைம்ல ரோஹிணி இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அந்த போனை எடுக்கலாம், அந்த வீடியோ வந்து எப்படியாவது என் மொபைலுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல முத்து வந்து உள்ள போயிடுறாங்க. என்ன பார்லர் அம்மா என்ன பண்றீங்க இங்க, அதுவும் என் போனை எடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உங்க போன்ல கொலு எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் பார்த்தேன், அதுவும் என் ஃபோனில் தான் பார்க்கணுமா, என்னோட பர்மிஷன் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து என்னோட ஃபோனை வந்து தொடரலாம், ஏன் உங்கள் ஃபோனில் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டோன்னே, என் ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை, அதனால தான் உங்கள் ஃபோன் எடுத்தேன், ஆன்ட்டி வந்து கொலு வைக்கணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்கலான்ட்டு எடுத்தேன், நீங்கள் ஏதாவது தப்பாக நினச்சிட்டிங்கன்னா சாரி முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு ரோஹிணி வெளியில் வந்துட்டு, இப்போனாவது நம்ம எடுக்கலாம்னு நினச்சா இப்பயும் இந்த சான்ஸ் போயிடுச்சு, நம்மளுக்கு டைம் வேற முடிய போகுது, இந்த வீடியோ வந்து நம்மளால ரிலீஸ் பண்ண முடியாது போல, இந்த ஃபோனை வந்து எடுக்கிறதே பெரிய விஷயம், இப்பயும் நம்ம போயிட்டு முத்து கிட்ட மாட்டணுமா அப்படின்னு நினைச்சிட்டு யோசிச்சிருப்பாங்க. ரோஹிணி வந்து இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுவாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.